ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த காய்கறிகள்லேருந்து ஒரு சமையல் தான். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இப்போ வந்து 2 மட்டும் பறிச்சிட்டேன். இதை வச்சு எதாவது டிஃபனுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் இந்த இதை வச்சு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் வச்சு கடையல் ரெசிபி போட்டுக்கிறேன் கிராமத்து டேஸ்ட்டில். அதோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு காய்கறிகள், பருப்பு எல்லாத்தையும் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்போட அளவு மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கழுவி 2 தடவை ஊற்றிட்டு 10 நிமிஷம், அதாவது காய்கறிகள் வேகிற வரைக்கும் ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இந்த சைஸில் உள்ளது 2 எடுத்துருக்கிறேன். இந்த கத்திரிக்காவை ரஃப்பாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணினதோட அளவு மெஷரிங் கப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பச்சடிக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதிலையே ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பச்சடிக்கு மெயின் காரம்னு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா தான். அதனால் நான் ஒரு 7 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். இதில் கார மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம், அப்புறம் வரமிளகா தாளிக்க போகிறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலே வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். இந்த புளியோட டேஸ்ட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இந்த பச்சடிக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 4லேருந்து 5 சொல புளி இருந்தால் போதும். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் காய்கறிகள் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரை மூடி இதை வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 2 விசில், அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 2 விசில் வச்சு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். காய்கறிகள், பருப்பு எல்லாமே இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழையக்கூடாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சிட்டு ஒன்று சேர்த்து நம்ம வந்து மசிச்சு விட்டுடலாம். அப்போ கரெக்டாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த பச்சடிக்கு நல்லெண்ணெயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி காரமாக செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கூடவே இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய வடகம் இல்லை தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது போடுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பச்சடிக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த கறி வடகம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வரமிளகா சேர்க்க போகிறோம். ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரமிளகா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற அந்த காய்கறிகள் தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வச்சுருக்கிற கரண்டியாலேயே இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். ரொம்ப வந்து திக்காக இருக்காமல் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தியோ இட்லி, தோசை அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது இன்னுமே ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.